கரூர் கூட்டத்தில் அசம்பாவிதம் ஏற்படுது. அசம்பாவிதத்துக்கு யாரு காரணம்னு இன்னைய வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எஃப்ஐஆர் தான் இருக்கு. அதுல சிபிஐ வந்து அந்த எஃப்ஐஆர் மாத்தல. அந்த சிங்கிள் எஃப்ஐஆர் வந்து கரூர் போலீஸ் போட்டது, டவுன் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் தான். அதுல குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்கள் அக்யூஸ்டா இருக்கிறவங்க எல்லாருமே டிவிக்கே தான். அப்ப அடிப்படையில கூட்டத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதத்தில் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டது. உயிரிழப்புகளுக்கு காரணம் டிவிக்கே. இதுதான் வந்து அடிப்படை அசம்ஷன். ஆனா அவங்க வந்து அந்த பிளேட்டை அப்படியே மாத்தி உயிரிழப்புகளுக்கு காரணம் வந்து போலீஸோட அஜாக்கிரதை, அதனால வந்து பாண்டிச்சேரியில வந்து போலீஸ் சிறப்பா ஏற்பாடு பண்ணுச்சு அப்படிங்கிற கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். விஜய் விசாரிக்க போறாங்க அவங்க. ஆனா கரூருக்கு கூப்பிட்டு விசாரிக்க போறது இல்லைன்னு முடிவு எடுத்துட்டாங்க. இங்க வந்து விசாரிக்கலாம், சென்னைக்கு வந்து அவங்க விசாரிக்கலாம். டைரக்டா அவர் பார்ட்டிசிபென்ட் கிடையாது. ஆனா அவருக்கு வந்து விவரங்கள் தெரியும். ஏன்னா அவர் கண்ணால பார்த்திருக்கிறாரு, அவரோட வேன்ல இருந்து கண்ணால பார்த்திருக்கிறாரு அந்த பிரச்சார பஸ், அதுல எடுக்கப்பட்ட வீடியோக்கள். ஸோ விஜய் ஸ்டேட்மெண்ட் எப்போ வாங்குறாங்களோ அப்போ சார்ஜ் ஷீட் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அநேகமா இந்த 18ஆம் தேதி அவர் ஈரோடு போயிட்டு வந்த உடனே அது நடக்குங்க. ஈரோடு பயணத்துக்கு பிறகு விஜய் விசாரணை. விஜய் விசாரணையோட வந்து சார்ஜ் ஷீட் வெட்டிங் பை ரஸ்தோகி. இதுல வந்து எந்த இடத்துல வந்து போலீஸோட இன்ஆக்ஷன் வருதுங்கிறது சார்ஜ் ஷீட்ல தான் அவங்க சொல்லணும். இந்த மாதிரி தமிழ்நாடு போலீஸ்ல அவங்க சரியான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யல வைக்கல அப்படின்னு அப்படி குற்றம் சாட்டினாலும் விஜயோட தரப்பையும் குற்றம் சாட்டுவாங்க. கரூர்ல தான் இது வந்து நடந்தது, வேற எங்கெல்லாமோ நாங்க கூட்டம் போட்டோம், அங்கெல்லாம் எதுவுமே நடக்கல, ஈரோடு கூட்டத்துல அது நடக்கல பாருங்க அப்படின்னு அவர் பொது வெளியில சொல்லுவாரு. அடிப்படை டிஃபரன்ஸ் என்னன்னா அவரோட டிலே 1, அவரோட சாலை ஊழா 2. கட்டுக்கடங்காத அந்த கூட்டத்துக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கான மெக்கானிசம் அவங்ககிட்ட இல்லை. இப்ப செங்கோட்டையன் ஆர்கனைஸ் பண்ற கூட்டத்துல சாலை ஊழா கிடையாது. கியூஆர் கோடுல வந்து அட்மிஷன் உள்ள 30,000 பேர் அவங்க சொல்றாங்க. கியூஆர் கோடுக்கு 2 பேர்னு ஆர்குமெண்ட் அந்த ஈஷா சிங் ஐபிஎஸ் ஆர்கியூ பண்ணலாம் தான் நம்ம பார்த்தோமே. அன்னைக்கு அவங்க விட்டுருந்தா அடிச்சிருப்பாங்க. அவ்வளவு கோவம் வந்துச்சு அவங்களுக்கு. 40 பேர் செத்துக்கு நீங்க தானே ரீசன்ட்டாங்க, நேரடி குற்றச்சாட்டே வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு வெயிட் பண்ணி ப்ராப்பரா பேசி அதுக்கு பிறகு போயிட்டாரு. 10 நிமிஷம் பேசினாரு. 10 நிமிஷத்துல என்ன பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுத்தாருன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல. ஈரோட்ல என்ன பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுத்துட போறாரு? ஈதமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், முனைவர் தராசு ஷியாம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்கள் அந்த கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு ஒரு பொது வெளியில எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியோ வந்து நடத்தலை. உள்ளரங்கு நிகழ்ச்சி வந்து நடந்தது. புதுச்சேரியில் வந்து நடத்தினாங்க. அது ஒரு வேறொரு மாநிலம். அந்த மாநிலத்தினுடைய காவல்துறையை பாராட்டினார். ஒரு அழகிய முன்மாதிரி தமிழக காவல்துறைக்கு அப்படின்னு சொல்லி தமிழக காவல்துறையினருக்கு ஒரு எரிச்சலூட்டும் விதமாக ஒரு கருத்தெல்லாம் அவர் பதிவிட்டிருந்தார் அங்கு. இப்போது வரக்கூடிய 18ஆம் தேதி செங்கோட்டையன் அவர்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸினுடைய பேர்ல 35,000 பேர் கலந்து கொள்ளும் விதமாக வந்து ஒரு மக்கள் சந்திக்கும் நிகழ்ச்சியை வந்து நடத்த இருக்கிறாரு. ஸோ இது என்னுடைய அரசியல் பின்னணி நோக்கங்கள் என்ன சார்? அரசியல் பின்னணி என்பது விஜய் அவர்களுக்கான பரப்புரை தான். அதாவது இதுல என்ன பார்க்கணும்னா, கரூர் கூட்டத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் போலீஸா பாராட்ட தான் செஞ்சாரு. முதல்ல பாராட்டினாரு. கரூர் கூட்டத்துல அசம்பாவிதம் ஏற்படுது. அசம்பாவிதத்துக்கு யாரு காரணம்னு இன்னைய வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எஃப்ஐஆர் தான் இருக்கு. அதுல சிபிஐ வந்து அந்த எஃப்ஐஆர் மாத்தல. அந்த சிங்கிள் எஃப்ஐஆர் வந்து கரூர் போலீஸ் போட்டது, டவுன் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் தான். அதுல குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்கள் அக்யூஸ்டா இருக்கிறவங்க எல்லாருமே டிவிக்கே தான். அப்ப அடிப்படையில கூட்டத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதத்துல நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டது. உயிரிழப்புகளுக்கு காரணம் டிவிக்கே. இதுதான் வந்து அடிப்படை அசம்ஷன். ஆனா அவங்க வந்து அந்த பிளேட்டை அப்படியே மாத்தி உயிரிழப்புகளுக்கு காரணம் வந்து போலீஸோட அஜாக்கிரதை, அதனால வந்து பாண்டிச்சேரியில வந்து போலீஸ் சிறப்பா ஏற்பாடு பண்ணுச்சு அப்படிங்கிற கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். பட் எப்படி பார்த்தாலுங்க இன்னும் 27ஆம் தேதி டிசம்பர் 27ஆம் தேதியோட சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வேண்டிய டைமே முடியுது. அதுக்கப்புறம் அவங்க கண்டனேஷன் ஆஃப் டிலே போட்டு எக்ஸ்டென்ஷன் கேட்கலாம். என்றாலும் நார்மலி ஸ்பீக்கிங் வந்து 60 நாள் இல்லைன்னா 90 நாள் 2 விண்டோ தான் அதுல இருக்கு. இன்றைய தேதிக்கு வந்து அந்த எஃப்ஐஆர் எங்க இருக்கு அப்படின்னா வந்து திருச்சி கோர்ட்ல இருக்கு, கரூர் கோர்ட்ல கிடையாது. ஏன்னா கரூர் கோர்ட்டுக்கு வந்து சிபிஐ வழக்க விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. ஒண்ணு நீங்க மதுரை சிபிஐ கோர்ட்டுக்கு வரணும், அப்படி இல்லைன்னா திருச்சி கோர்ட்ல வந்து சிபிஐ வழக்கா அதை எடுத்துக்கிடணும். இதுதான் இதுல இருக்கிற பாயிண்ட்.
அப்ப திருச்சி சிபிஐ கோர்ட்ல எஃப்ஐஆருக்கு தொடர்ந்த சார்ஜ் ஷீட் போடும்ல சிபிஐ. சிபிஐ விசாரணை கிட்டத்தட்ட ஓவர் மாதிரி தெரியுது. விஜயை விசாரிக்க போறாங்க அவங்க. ஆனா கரூருக்கு கூப்பிட்டு விசாரிக்க போறது இல்லைன்னு முடிவு எடுத்துட்டாங்க. இங்க வந்து விசாரிக்கலாம், சென்னைக்கு வந்து அவங்க விசாரிக்கலாம். டைரக்டா அவர் பார்ட்டிசிபென்ட் கிடையாது. ஆனா அவருக்கு வந்து விவரங்கள் தெரியும். ஏன்னா அவர் கண்ணால பார்த்திருக்கிறாரு, அவரோட வேன்ல இருந்து கண்ணால பார்த்திருக்கிறாரு. அந்த பிரச்சார பஸ், அதுல எடுக்கப்பட்ட வீடியோக்கள், பஸ்ஸோட ஓட்டுநர் மற்றும் பஸ்ஸுக்குள்ள இருந்தவங்க, விஜயோட பாதுகாவலர்கள், இவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கிட்டாங்க. ஸோ விஜய் ஸ்டேட்மெண்ட் எப்போ வாங்குறாங்களோ அப்போ சார்ஜ் ஷீட் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. சார்ஜ் ஷீட் ஸ்டேஜுக்கு போகும்போது முதல்ல ஒரு ஏன்னா இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் கமிட்டி இன்வால்வ் ஆகிறதுனால அவங்க கிட்ட கொடுக்காம முடியாதுங்க. நீதிபதி ரஸ்தோகிட்ட சார்ஜ் ஷீட்டை வெட் பண்ணணும். வெட் பண்ண கையோட விஜய் எப்போ முடியுதோ, அநேகமா இந்த 18ஆம் தேதி அவர் ஈரோடு போயிட்டு வந்த உடனே அது நடக்குங்க. ஈரோடு பயணத்துக்கு பிறகு விஜய் விசாரணை. விஜய் விசாரணையோட வந்து சார்ஜ் ஷீட் வெட்டிங் பை ரஸ்தோகி. ஒருவேளை டிலே ஆகுது அப்படின்னா கண்டனேஷன் ஆஃப் டிலே வந்து திருச்சி கோர்ட்ல போடணும். இல்ல டிலே இல்லை அப்படின்னா நேரடியாக வந்து அது வந்து கோர்ட்ல சார்ஜ் ஷீட் போட்டு விசாரணை தான். இதுல வந்து எந்த இடத்துல வந்து போலீஸோட இன்ஆக்ஷன் வருதுங்கிறது சார்ஜ் ஷீட்ல தான் அவங்க சொல்லணும். இந்த மாதிரி தமிழ்நாடு போலீஸ்ல அவங்க சரியான முறையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யல, வைக்கல அப்படின்னு அப்படி குற்றச்சாட்டினாலும் விஜயோட தரப்பையும் குற்றச்சாட்டுவாங்க. அப்ப விஜய்க்கு அனுகூலம் இல்லை, அது அவருக்கும் தெரியும். அதனால அவர் ஈரோடு கூட்டத்தை வந்து இதுக்கு பயன்படுத்துறாரு. ஈரோடு பெருந்துறை அந்த கூட்டத்தை அவர் இதுக்கு பயன்படுத்துறாரு. அதாவது அவர் ஈரோடு கூட்டத்துக்கு வர்றாரு, வரும்போது எல்லாம் வந்து செவ்வனே அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே கரூர்ல வந்து இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடக்குது. ஏற்கனவே அவர் வைத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, கரூர்ல தான் இது வந்து நடந்தது, வேற எங்கெல்லாமோ நாங்க கூட்டம் போட்டோம், அங்கெல்லாம் எதுவுமே நடக்கல, நாமக்கல்ல நடந்ததா நாகப்பட்டினத்தில் நடந்ததான்னு நிறைய கேள்வி கேட்டாரு. இப்ப ஈரோடு கூட்டத்துல நடக்கல பாருங்க அப்படின்னு அவர் பொது வெளியில சொல்லுவாரு. அடிப்படை டிஃபரன்ஸ் என்னன்னா, அவரோட டிலே 1, அவரோட சாலை ஊழா 2. கட்டுக்கணங்காத அந்த கூட்டத்துக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கான மெக்கானிசம் அவங்க கிட்ட இல்ல. இப்ப செங்கோட்டையன் ஆர்கனைஸ் பண்ற கூட்டத்துல சாலை ஊழா கிடையாது. கியூஆர் கோடுல வந்து அட்மிஷன் உள்ள 30,000 பேர் அவங்க சொல்றாங்க. வரலாம், 25,000 இருந்து 30,000 பேர் வரலாம். சுத்தி இருக்கிற எல்லா மாவட்டங்கள்ல இருந்து கொண்டு வருவாங்க. ஒரு பெரிய மைதானத்துல விஜயோட பஸ் நின்னோ இல்ல ஸ்டேஜ் போட்டோ ஏதோ ஒரு வகையில, அனிமா பஸ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பஸ்ஸுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் எவ்வளவு ஸ்பேஸ் விடணும்லாம் வந்து டயக்ராம் போட்டு கொடுத்தாச்சு. முன்னாடி இவ்வளவு இடம் விடணும், பின்னாடி இவ்வளவு இடம் விடணும், சைட்ல இவ்வளவு இடம் விடணும். அதாவது கிரௌடு வந்து பஸ்ஸுக்குள்ள வரக்கூடாது, பஸ்ஸை நெருக்கி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. செங்கோட்டையின் தரப்பும் அதை கொடுத்துருச்சு. அப்போ கரூர் கூட்டத்துக்கும் ஈரோடு கூட்டத்துக்கும் பொலிட்டிக்கலான கம்பேரிசனை கொடுப்பதற்கு விஜய் விரும்புறார். ஆனா பாக்குற எல்லாருக்கும் தெரியும் அது வந்து மோஸ்ட்லி டிஸ்ஆர்கனைஸ்டு. விஜயோட காலதாமதம் ரீசன், அவர் வேண்டுமென்றே ஏற்படுத்திய காலதாமதம். இன்டென்ஷனல் இருக்குல்லங்க, நம்ம வந்து வேணும்னே காலதாமதம் பண்றோம். இப்போ வந்து ஒரு ரயில் ஏறி நீங்க ஊருக்கு போறீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால காலதாமதம் ஆகுது, காலையில வர வேண்டிய ரயில் ஈவினிங் தான் போகுது, அது இன்டென்ஷனல் கிடையாது. ஆனா இவர் வந்து காலையிலே கிளம்பி கரெக்டா வந்து அவரோட தனி விமானத்தை கரெக்டான நேரத்துல இங்க வர்றதுக்கான ஷெட்யூல் பண்ணி எல்லாமே கரெக்டா நடந்திருக்கலாம். ஆனா அவர் நடத்தல. இப்ப ஈரோட்ல பாருங்க அது நடக்கும். ஏன்னா பாண்டிச்சேரியில அது நடக்குது. பாண்டிச்சேரியில 10:30 மணிக்கு கூட்டினா 10:20க்கு போக தெரியுது இல்ல உனக்கு. அப்ப அதே மாதிரி மத்ததுக்கும் வரணும்ல. 10:20க்கு போறீங்க, வெயிட் பண்றீங்க, கிரௌடு வந்து உள்ள அட்மிஷன் டிலே ஆகுது, கியூஆர் கோடுக்கு 2 பேருன்னு ஆர்கியூமெண்ட். அந்த ஈஷா சிங் ஐபிஎஸ் ஆர்கியூ பண்ணலாம் தான் நம்ம பார்த்தோமே. அன்னைக்கு அவங்க விட்டுருந்தா அடிச்சிருப்பாங்க, அவ்வளவு கோவம் வந்துச்சு அவங்களுக்கு. 40 பேர் செத்துக்கு நீங்க தானே ரீசன்ட்டாங்க, நேரடி குற்றச்சாட்டே வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு வெயிட் பண்ணி ப்ராப்பரா பேசி அதுக்கு பிறகு போயிட்டாரு. 10 நிமிஷம் பேசினாரு. 10 நிமிஷத்துல என்ன பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுத்தாருன்னு எனக்கு உண்மையிலே தெரியல, புரியல. நம்மளாம் சாதாரண அறிவுடையவர்கள், அதனால நமக்கு அது புரியல. ஈரோட்ல என்ன பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுத்துட போறாருங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். குறிப்பா அந்த ஈரோடு வருகை திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்கிறார். கொங்கு மண்டலத்தில் குறைந்தபட்ச இருப்பாக அஇஅதிமுகவிற்கு அந்த வாக்கு வங்கி என்பது அங்கதான் வலுவாக இருக்கிறது என்று கருதப்படுகிறது கடந்த கால வரலாற்றை ஒப்பிடும் பொழுது. ஸோ இப்போ செங்கோட்டையன் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண பார்ப்பாரு. நிச்சயமா எடப்பாடி பழனிசாமியை கொங்கு மண்டலத்தில் வீக்கெண்ட் பண்றதுக்கு விஜயை ஒரு கருவியாக பயன்படுத்துவார்
அதற்குண்டான யுக்தி தான் தமிழகத்தினுடைய அவருடைய முதல் பயணமாக ஈரோட்டை வந்து தேர்வு செய்திருக்கிறார். தன்னுடைய ஊரிலேயே தேர்வு செய்திருக்கிறார் என்ற ஒரு கால்குலேஷன் சொல்லப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? செங்கோட்டையனுக்கு 70 தொகுதி டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்கங்க. ஓ! அதாவது கொங்கு மண்டலத்துல இருக்கிற நீங்க அதை பிராக்டிகலி வந்து கரூர் திண்டுக்கல்ல இருந்தே நீங்க பார்க்க வேண்டியதான் கொங்கு மண்டலத்தை. கரூர் டெஃபினட்டா நீங்க பார்க்கலாம். கரூர்ல இருந்து தொடர்ந்து வர்ற கொங்கு மண்டலம் 70 தொகுதி டார்கெட்னா செங்கோட்டையன் வந்து அதுல சென்டர் பாயிண்ட்ல வருவாரு. பிராக்டிகலி ஸ்பீக்கிங் விஜய்க்கான ஓட்டு வங்கி, இந்த ஓட்டு வங்கியை நீங்க எப்படி ஆவரேஜா கணக்கு பார்த்தாலும் இளைஞர்கள் ஓட்டு வங்கி, அதாவது பிலோ 30 இப்படி எடுத்துக்கிடலாம். பிலோ 30 ஏஜ் குரூப்ல தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவதற்கு தகுதி படைத்தவர்கள். இதை வந்து நீங்க எஸ்ஐஆரோட பட்டியல் வெளியான பிறகுதான் கண்டே பிடிக்க முடியும். ஏன்னா 1 கோடி பேரை வந்து எஸ்ஐஆர்ல நீக்கி இருக்காங்கன்னு இன்னைக்கு காலையில இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி. ஓகே. 1 கோடி பேர் வந்து நம்ம பழைய லிஸ்ட்ல, அதாவது கிட்டத்தட்ட 6.5 கோடி பேர் வாக்காளர்கள் இருந்த இடத்துல இப்ப 5.5 கோடி பேர் தான் வாக்காளர்கள் வருவாங்க போல தெரியுது. மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடக்க போகுதுன்ற ஒரு நடந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். 2-3 காரணங்கள்ங்க. நம்பர் 1 டெத் ரேஷியோ வந்து ஆவரேஜா ஒரு கான்ஸ்டிட்யூன்சிக்கு நீங்க 10,000 பேர் எடுத்தீங்கன்னா, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 10,000 பேர் எடுத்தீங்கன்னா 234 சட்டமன்ற தொகுதிக்கு 25 லட்சம் பேர் வரும் ஆவரேஜா இல்லையா? 23,40,000 வரும். 25 லட்சம், 1/4 கோடி. அது நம்ம வந்து மரணமடைந்தோர் பட்டியலை வருடம் நடக்கிற எஸ்எஸ்ஆர்ல எலெக்ஷன் கமிஷன் சரிபார்க்கணும். வருஷம் நடந்திருக்குங்க. இந்த வருஷம் நம்ம ஜனவரி மாசம் வரைக்கும் நடந்திருக்கு. போன வருஷம் அது நடந்துதான் வந்து நம்ம மக்களவை தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கோம். அப்ப மக்களவை தேர்தலில் இறந்து போனவங்களும் ஓட்டு போட்டாங்களா? இந்த 10,000 பேர் அதுல வருவாங்கல்ல. பெரிய தேர்தல் இல்லைங்களாங்க அது, இந்தியா முழுசும் நடந்த தேர்தல். இப்ப இதே மாதிரி வந்து வெஸ்ட் பெங்கால்லயும் வந்து கிட்டத்தட்ட 1/2 கோடி பேர் நீக்கப்படுறாங்க. கோடிக்கணக்கான ஃபிகர் வர்றதுல அதிர்ச்சி வருதா? ஆனா அதிர்ச்சிக்கு முக்கிய காரணம் யாருன்னா ஈசி தான். ஏன்னா அவங்க வந்து டெத்து வருஷம் அவங்க நடத்துற எஸ்எஸ்ஆர்ல மரணமடைந்தோர் பட்டியலை சரிபார்த்திருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய நீக்கம் வராது. 1. 2வது, சில பேர் வந்து புதுப்பிக்கல, அதாவது அவங்க ஃபார்ம் கொடுக்கல, அன்ட்ரேசபிள்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து ஃபார்ம் நாட் சப்மிட்டட்னு சொல்றாங்க. டியூப்ளிகேட் என்ட்ரி இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஃபியூ தாங்க வருது. மொத்தத்திலே வந்து ஒரு 7-8 லட்சம் தான் டியூப்ளிகேட் என்ட்ரியோ வரும். அப்படி இல்லைன்னா பெர்மனன்ட்லி மைக்ரேட்டட் வருது. அப்போ இறந்து போன லிஸ்ட்ல இருக்கிறவங்க இப்போ ஓட்டு போட போறது இல்லை, அவங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லை. அது கிடையாது இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா கிடையாது. பெர்மனன்ட்லி மைக்ரேட்டடுக்கும் ஓட்டு உரிமை கிடையாது. ஷிஃப்டட், ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இப்போ விஜயோட ஓட்டு வங்கியில அப்கோர்ஸ் ரொம்ப மூத்தவங்க, இயற்கை எய்தியவர்கள் அவங்க இல்லை, விஜயோட ஓட்டு வங்கியில இல்லை. நம்ம விட்டுறலாம் அதை. அது எந்த வகையிலையும் விஜயை பாதிக்காது, மற்றவங்களையும் பாதிக்காது. திமுகவையும் பாதிக்காது, அதிமுகவையும் பாதிக்காது. ஆனா நம்ம ஓட்டு வங்கியில இருக்கக்கூடிய இந்த 18 வயசுல இருந்து 30 வயசு உடையவர்கள், அவங்க தானே வந்து மைக்ரேட்டட், பெர்மனன்ட்லி ஷிஃப்டடு, அப்புறம் வந்து பதியாதவங்க, ஃபார்ம் சரியான நேரத்தில் கொடுக்காதவங்க, அவங்க தானே வருவாங்க. அப்போ எஸ்ஐஆர் நடவடிக்கையில ரொம்ப தீவிரமா ஈடுபட்டது திமுக மட்டும்தாங்க. ஊர்களில் அதிமுக, நான் எங்க கிராமத்துல விசாரிச்சப்ப அதிமுக நண்பர்கள் வந்து எஸ்ஐஆர்ல தீவிரமா ஈடுபட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே கிராமங்கள்ல இந்த வீட்டில் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க வயசு என்ன, 18 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் எவ்வளவு இருப்பாங்க, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ எங்க ஊர்ல வந்து விஜய்க்கு எவ்வளவு பேருங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கேட்டா தெளிவாகவே சொல்றாங்க. இவ்வளவு பேர் தாங்க இங்க ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 1000 சொச்சம் ஓட்டு இருக்குங்க. 20ல இருந்து 25 ஓட்டு வரலாங்க. அவ்வளவுதான் இருக்கு, அந்த ஏஜ் குரூப் அவ்வளவுதான் இருக்கு. ஏன்னா ஊர்ல இருந்து நிறைய பேர் வேலைக்கு வந்து சென்னைக்கு வந்திருப்பான். எங்க ஊர்ல இருந்தே வந்து மெட்ராஸ்லயோ பெங்களூர்லயோ இல்ல திருப்பூர்லயோ வேலை பார்க்கறவங்க இருக்காங்க, இளைஞர்கள். அவங்களோட பிரச்சனை என்னன்னா, அவங்க இப்போ வந்து ஊர்ல தான் அவங்களுக்கு ஓட்டு இருந்ததுங்க. ஆனா இப்ப ஊர்ல எனுமரேஷன் போகும்போது அவங்க இல்ல அப்படின்னா அவங்க எஸ்ஐஆர்ல வந்து இடம்பெறாம போடுற ஒரு அபாயம் இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட ஷிஃப்டிங் அட்ரஸை காட்டி அவங்க எந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊர்ல ஓட்டு உரிமை வாங்கியிருக்கணும். அப்பதானே அது விஜய்க்கான ஓட்டா மாறும். நீங்க என்னோட காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு புரியுதுல எஸ்ஐஆர் வச்சு. அப்ப விஜயோட ஓட்டு வங்கி முழுமையாவே வந்து இந்த எஸ்ஐஆரோட திருத்தத்துல அடி வாங்கிரும். நான் கூட முதல்ல ஒரு 10% இருந்து 15% வருவாரோன்னு நினைச்சேன். இப்ப எஸ்ஐஆர் ஃபிகர்லாம் பார்த்தா ரொம்ப குறையுமோன்னு எனக்கு தோணுது.
ஒரு என்னன்னா 4-5% ஏன்னா பிகாஸ் ஆஃப் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுடைய தாக்கத்தினுடைய எதிரொலியாக பயங்கரமா அஃபெக்ட் ஆகக்கூடியது டிவிகே வாக்காளர்கள் அப்படின்ற முதல்ல மாதிரி. அஃபெக்ட் ஆகக்கூடியது டிவிகே தாங்க. ஓகே, ஓகே. இப்ப அதிமுக, திமுக 2 கட்சிகளுக்கும் பாரம்பரிய ஓட்டு வங்கி இல்லைங்களா? ம், இப்போ ம். அந்த காலத்துல எங்க காலத்துல 67 காலகட்டத்துல அது வந்து திராவிட ஓட்டு வங்கி. ஓகே. 70-80% இருந்ததுங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அது வந்து குறைஞ்சது. பாதியா பெறுது. ஆனா திராவிட ஓட்டு வங்கி தான். ம். அப்போ திமுகவும் அதிமுகவும் சில நேரங்களில் அதிமுக அதிகமாகவும் சில நேரங்களில் திமுக அதிகமாகவும் திராவிட ஓட்டு வங்கியை பிரித்தன. அதுக்கேற்றவாறு வந்து வெற்றி தோல்வி அமைஞ்சது. அப்ப இந்த ஓட்டு வங்கியில உயிர்நீத்தோர் ஓட்டு வங்கியில அவங்க போயிருக்கோம். ஆனா அதுக்கு பிறகு அந்த ஃபேமிலியில வர்றத பாருங்க. இப்போ வந்து ஒரு ஒன்றியம், இந்த ஒன்றியத்துல வந்து ஒருத்தர் அவைத்தலைவரா இருக்காரு. அவர் வந்து உயிர்நீத்தோர் பட்டியலுக்கு போயிட்டாரு. ஆனா அதே ஒன்றியத்துல வந்து திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி அடுத்தாப்புல பதவியில இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அதே ஃபேமிலியில இருந்து தான் வராங்க. நகரங்கள்ல தாங்க இது மாறும். கிராமங்கள்ல மாறவே மாறாது. அப்போ அவங்க வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா அவங்கவுங்க கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ம், ம். அதுல முன்ன பின்ன வேரியேஷன் வரும். இப்போ கேண்டிடேட் எனக்கு பிடிக்கல, இல்ல கேண்டிடேட் வந்து நம்ம ஆள் இல்ல, இப்படி பல காரணங்களால வேரியேஷன் வரும். அப்ப விஜய்க்கு வந்து ஒரு ஓட்டு வங்கி கிரியேட் ஆயிருக்கணும்ல எல்லா இடத்துலயும். இப்ப அவங்க கிளைம் பண்ற மாதிரி 35,000 பேர் வராங்கங்க ஈரோடுக்கு, பாத்தீங்களா பிரம்மாண்டமான கூட்டம், எப்படி நடத்தணும் பாருங்க. இங்க திருவண்ணாமலையில மண்டல மாநாட்டுல 1.5 லட்சம் பேர் வராங்க. 1.5 லட்சம் சேரை போடுறாங்க. 1.5 லட்சம் சேரும் உடையாம கிடக்கு. ம். 1.5 லட்சம் பேருக்கும் ஃபுட் பாக்கெட் கொடுக்குறாங்க, தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க. ஆமா. ஹைலி ஆர்கனைஸ்டு. மொத்தத்துல வந்து அது ஒரு 4 hours to 5 hours கூட்டம் தான். ஆனா அதை விட 30,000 பேர் வந்தது பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்க. சேர் போடல. இது வரைக்கும் சேர் போடுற மாதிரி தெரியலைங்க. அங்க நின்றுட்டு தான் நீங்க கேட்கணும். அப்போ பாண்டிச்சேரியில நின்றுட்டு கேட்டவங்க எப்படி இருந்தாங்கிறத நம்ம பார்த்தோம். சமீபம் தானே அது 5,000ங்க, இது 35,000 அவ்வளவுதானே. 7 மடங்கு பெருசுன்னு வச்சுக்கோங்க. இந்த 5,000 பேருக்கும் வந்து ஃபுட் பாக்கெட் தரப்பட்டதா, வாட்டர் பாட்டில் தரப்பட்டதான்னா பாண்டிச்சேரியில இல்ல. காலையில ரவுண்ட போட்டு 7 மணிக்கு உள்ள வர ஆரம்பிச்சாங்க. விஜய் பேசின உடனே ஏமாற்றம் மிஞ்சியது. என்னன்னா அட 10 நிமிஷம் பேசுறதுக்காக நம்ம இவ்வளவு நேரம் நின்னோன்னு ஆயிப்போச்சு. நிக்கணும். அதுவும் வந்து காலையில அந்த வெயில் ஏறுற நேரம் தான். இப்ப ஈரோடும் வெயில் ஏறுற நேரம் தான். நைட் மீட்டிங் போடுறதுக்கு அவங்க தயங்குறாங்க. இப்போ இதே திருவண்ணாமலை கூட்டம்னு எடுத்தீங்கன்னா அது ஈவினிங் வாக்கில் ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் நடக்குங்க. அந்த நைட்ல எவ்வளவு நேரம் பெர்மிஷன் இருக்கோ அது வரைக்கும் நடக்கும். எல்லாமே பாட்டில் இருந்து வாட்டர் பாட்டில் இருந்து ஃபுட் பாக்கெட் வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணிடுறாங்க. சேர் இருக்கு, உட்கார்றதுக்கு சேர் இருக்கு. அப்போ நீங்க இது எதுவுமே செய்யாம தான் ஒரு கூட்டம் நடத்துறீங்க. ஏறுவெயில் நல்ல ஏறுவெயில் இருக்கும். இந்த கூட்டத்தை ஒரு பிரம்மாண்டமான கூட்டம், எங்களுக்கான ஆதரவை காட்டுகிற கூட்டம்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒன்று நீங்க மிகைப்படுத்துறீங்க, அப்படி இல்லைன்னா அரசியல் அறியாமை. இப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே. கரூர் கூட்டத்தோட நீங்க நாளைக்கு நடக்க போற ஈரோடு கூட்டத்தை கம்பேர் பண்ணாலும் அதுவும் அரசியல் அறியாமை தான். ஒட்டுமொத்தத்துல இந்த கனவுக்கே இன்னைக்கு வந்து எஸ்ஐஆரோட இந்த உத்தேச பட்டியலில் இவ்வளவு பேர் தான் இருப்பாங்கங்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் மாறலாங்க. நமக்கு இது எல்லாமே செய்தி தான், நம்ம பேசுறது எல்லாமே பத்திரிகை செய்தி தான். ஆனா இதுக்கு முன்பே வந்து பாரதி வந்து 70 லட்சம் பேரை விடுபட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்காரு, ஒரு இண்டிகேஷன் கொடுத்திருக்காரு. சோ நான் 75 லட்சமாவது விடுபடுவாங்க, 3/4 கோடி விடுபடுவாங்கங்கிற அண்ணாமலையும் அந்த இண்டிகேஷன் கொடுத்துட்டாரு. 80 lakh voters 80 lakhன்னு கொடுத்துட்டாரு. சோ எனிவேர் பிட்வீன் 3/4 கோடி to 1 கோடி அப்படிதானே நம்ம எடுத்துக்க முடியும். அப்ப 3/4 கோடியாக இருந்தாலும் இறந்து போனவங்க லிஸ்ட், ஆனா அந்த லிஸ்ட்ல இருந்து வரக்கூடிய அடுத்தடுத்த கட்ட வாக்காளர்கள் அந்தந்த கட்சியில இருக்காங்க, திராவிட கட்சியில. ஒன்று. இரண்டாவது, விஜய் எய்ம் பண்ற அவரே சொல்ற ஜென்சி வாக்காளர்கள், இல்ல ஜென்சியை தாண்டின கொஞ்சம் வாக்காளர்கள், அவங்க எல்லாருமே வந்து பெர்மனன்ட்லி மைக்ரேட்டட் இல்ல ஷிஃப்டட், அன்ட்ரேசபிள், ஃபார்ம் நாட் சப்மிட்டட், இந்த கேட்டகரியில வராங்க. அப்ப யாரு பெரும்பாலும் பாதிக்க விடுவாங்க? நீங்க சொல்லக்கூடிய அந்த தலைமுறை சார்ந்த பீப்பிள், அந்த தலைமுறை சார்ந்தவங்க. நம்ம அசம்ஷன்லயே அது தெரியுது இல்லைங்களா, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அது தெரியுதுல்ல. ஓகே சார். அதே போல இப்போ எனக்கு இந்த விவகாரத்துல கூடுதலான ஒரே ஒரு கேள்வி. இப்போ சார்ஜ் ஷீட் மேபி December 27th அந்த காலக்கெடு வந்து விதிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விதி. இப்போ நீங்க எக்ஸ்டென்ஷன்ஸும் கேட்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க.
இல்லப்பா அப்படி ஒருவேளை டிசம்பர் 27ல இப்போ அந்த சார்ஜ் ஷீட்ட ஃபைல் பண்றாங்க அப்படின்னா, வேறு ஏதேனும் அவர்களுக்கு வந்து ஃபர்தரான இந்த பொலிட்டிக்கல் மூல அ விஜய்க்கு இந்த சார்ஜ் ஷீட் மூலியமாகவோ, அதன் பிறகு நடக்கக்கூடிய இந்த லீகல் புரோசீடிங்ஸ் மூலியமாகவோ, ஏதேனும் சில இன்டர்வென்ஷன்ஸோ அல்லது நெருக்கடிகளோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜய்க்கு நெருக்கடி வருங்க. அதாவது கரூர் சம்பவம் நடந்த பிறகு திமுக அரசு மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் சார்ஜ் ஷீட்ல பிரதிபலிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, விசாரித்த சாட்சிகள் பட்டியல், அதாவது சாட்சின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அவங்க எத்தனை பேர் சாட்சியா எடுத்துக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. நிறைய பேர் விசாரிச்சிருப்பாங்க. அவ்வளவு பெரிய சாட்சி பட்டியல் கொண்டு வர மாட்டாங்கல்ல. ஆவரேஜா வந்துங்க ஒரு 50ல இருந்து 60 பேர் சாட்சி பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பேரை நீங்க சாட்சி பட்டியலுக்கு கொண்டு வந்தாலும் அந்த கான்ஸ்பிரசி கன்னி வந்து அருந்து போயிடும். இப்ப இதுல வந்து போலீஸ் இன்ஆக்ஷன் இல்ல போலீஸ் மெத்தனமாக நடந்து கொண்டது, இது வந்து கான்ஸ்பிரசில வராது, சதியில வராது இல்லையா? இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்னு எஸ்டிமேட் போட தவறிட்டாங்க. 500 பேர் தான் நின்னாங்க போலீஸ்காரங்க, 2000 பேர் நின்றுதான் இதை சமாளிச்சிருக்கலாம். இப்படிதான் நம்ம குற்றம் சாட்ட முடியும் எப்போதுமே. ஓகே. கான்ஸ்பிரசினா இன்டென்ஷனலா நம்ம செய்யறது. அப்ப இன்டென்ஷனலா செஞ்சது யாரா இருக்க முடியும்? விஜயா தானே இருக்க முடியும். அவர் தானே இன்டென்ஷனலா லேட்டா வர்றாரு. லைட் போட்டு ஆஃப் பண்றாரு. மக்கள் என் மேல அப்படியே அலைய மோதணும். மக்கள் அலை மோதணும், கிரௌடு காத்திருக்கணும். அதுதான் நம்மளோட கெத்து. இதான எண்ணம். சரி, 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? அப்படிதான் ஆர்டர் கொடுத்துருக்கு. ஆனா 12 மணிக்கு வராரு அப்படிங்கிறத வதந்தியாகவும் செய்தியாகவும் அவங்க தான் சொன்னாங்க. அப்ப டிவிக்கள் அதை தொடர்ந்து சொல்லிட்டே வந்தது, இத்தனை மணிக்கு வராரு. ஸோ கிரௌடு வந்து நேச்சுரலா அங்க வந்து கூட்டம் சேர்ந்தது. அந்த கூட்டமும் பத்தாதுன்னு தான் அவர் காலதாமதமா வராரு. அப்போ ஆரம்பத்துல இருந்த டிசைனே எப்படி இருக்கு? அதாவது இவர் திருச்சியில ஆரம்பிச்சாருங்க. திருச்சி ஆரம்பிக்கும் போதே நான் இதை வந்து ரொம்ப தெளிவா டிவிகள்ல சொன்னேன். இது வந்து ரொம்ப ஆபத்து. என்ன காரணம்னா, இவ்வளவு டிலேடா வந்தா கிரௌடு தேவையில்லாம வந்து சேரும். அது போக இவரோட வண்டிக்கு பின்னாடி இவ்வளவு பேரை வர விடுறது ரொம்ப தப்பு. விஜய்க்கே அது வந்து ஆபத்தாக முடியும். பிரச்சனை அது. யாரோ ஒருத்தர் உள்ளே விழுந்துட்டா, அன்னைக்கே 2 பேர் விழுந்த நம்ம பார்த்தோம். ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டு இருந்தா யாரு பொறுப்பு? இதெல்லாம் பிரச்சனை. இது ஆரம்பத்துல சரி பண்ணணும் இவங்க. அப்படிதான் நான் எல்லாம் சொன்னேன். ஆனா அதெல்லாம் ஒண்ணும் யாரும் கேட்கல. அப்போ திருச்சியில அதுக்கு அடுத்தாப்புல வர்ற எல்லாத்துலயும் இந்த டிசைன் இப்படியே தான் ஓடிட்டு இருந்தது. அதாவது இவங்களோட மெத்தடாலஜியே இதுதான். ஒரு இடத்துக்கு வரேன்னு சொல்றது, ரொம்ப லேட்டா வர்றது மூலமா கிரௌட சேர்க்கறது, அப்புறம் பைஸ்டாண்டர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டே போறது, வண்டிக்கு பின்னாலே ஒரு 2000 பேர் 1000 பேரை வர விடுறது, இது எல்லாமே அவங்க வேணும்னு செஞ்சது. இன்டென்ஷன். அப்ப இன்டென்ஷன் அதுல கான்ஸ்பிரசி ஆங்கிள் வரும்ல. அப்ப யாரை நீங்க குற்றம் சாட்டுவீங்க? போலீஸே நீங்க குற்றம் சாட்டினாலும் கான்ஸ்பிரசி ஆங்கிள் வராது. அப்ப கான்ஸ்பிரசி ஆங்கிள் வரணும்னா கரூர் இவங்க ஸ்பெசிபிக்கா கரூர்னு சொல்றது செந்தில் பாலாஜி மனசுல வச்சு. செந்தில் பாலாஜி வந்து இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாரு, அவர் தான் வந்து கான்ஸ்பிரசியோட கதாநாயகன் அப்படின்னு நீங்க உள்ள கொண்டு வரதுக்கான விட்னஸ் பட்டியலோ இல்ல வந்து அப்படியான ஒரு விசாரணை வளையமோ எதுவுமே செய்யலையே இது வரைக்கும் நடந்த சிபிஐ விசாரணையில. கொண்டு வரவே இல்லைங்களே. ஒரே ஒரு எஃப்ஐஆர் தானே போட்டிருக்காங்க. கவுண்டர் எஃப்ஐஆர் எங்க இருக்கு? சரி, நீங்க எந்த ஒரு கிரிமினல் புகார் கொடுத்தாலுங்க ஒரு தரப்பு ஒரு புகார் கொடுக்கும், ஐயா எங்க வீட்டுல கொள்ளையடிச்சிட்டான்னு. இன்னொரு தரப்பு கவுண்டர் புகார் கொடுக்கும். இவங்க பொய் புகார் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு கவுண்டர் புகார் கொடுக்கும். எங்க வீட்டுல கொள்ளையடிச்சிட்டாங்க, இன்னொரு பேர்ல எங்களுக்கு சந்தேகம், இவன் எங்க மாமா உங்க வீட்டை ஒரு வழி பண்றான் பாருன்னு ஏற்கனவே சவால் விட்டா, இப்படி அந்த எஃப்ஐஆர்ல நம்ம இன்ஃபர்மேஷன் தருவோம்ல, முதல் தகவல் அறிக்கை தானே. அப்போ அதுக்கு கவுண்டரா ஒரு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. எப்பவுமே எல்லா வழக்குலையும் நீங்க அதை பார்க்கலாம். முதல் எஃப்ஐஆர் தான் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் எடுத்துக்குவாங்க. அதுக்கு அடுத்தாப்புல இது கொஞ்சம் டிலேடா இருக்கும். அதுக்கே ஒரு காலம் இருக்குங்க. தாமதமெனில் என்ன காரணம்னு ஒரு காலம் இருக்கும். இஃப் டிலே என்ன, வாட் இஸ் த ரீசன் ஃபார் த டிலேன்னு இருக்கும். 2 எஃப்ஐஆரையும் கோர்ட் விசாரணையோட சார்ஜ் ஷீட்டோட 2யுமே சேர்த்து ப்ரொஜெக்ட் பண்ணியே கொண்டு போவாங்க. இங்க வந்து ஒரே எஃப்ஐஆர் தான். அந்த ஒரு எஃப்ஐஆர்ல வந்து அவங்க சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. கரூர் போலீஸ் சொல்லியிருக்கோம். அப்போ அடுத்த எஃப்ஐஆர் இல்லாதப்ப வேற ஒரு புது கான்ஸ்பிரசி ஆங்கிள் நீங்க கொண்டு வர முடியாது. அப்ப கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் தர முடியும். அதாவது பொலிட்டிக்கலா பாருங்க, நாங்க வந்து ஈரோட்ல இவ்வளவு பிரமாதமா நடத்தணும், அப்ப எங்ககிட்ட கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கு, ஆனா கரூர்ல வந்து நாங்க நடத்தணும், ஆனா இவங்க தான் கெடுத்துட்டாங்க, அப்படி பொலிட்டிக்கலா சொல்லலாம். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார்.